ஆல்ரெடி வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் earlier, நம்ம ஏற்கனவே என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர் அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை பார்த்துருக்கோம். In today's class, we are going to see the difference between a entrepreneur and a professional. அதாவது ஒரு இடத்துல வேலை செய்யறவனுக்கும் ஆண்டர்பிரினருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஐ எம் அகைன் டெல்லிங் யூ, we are going to look into the difference of what is the difference between an entrepreneur and a manager. ஓகே, ஒரு கம்பெனில வேலை செய்யறவனுக்கும் பிசினஸ் பண்றவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயத்த நம்ம பார்க்க போறோம். the first and foremost thing என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Being an entrepreneur is a very big status. It is considered to be the very big status. What is the status of being an entrepreneur அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது சின்ன கடையா இருந்தாலும் சரி, பெரிய கடையா இருந்தாலும் சரி, I am the முதலாளி for that, I am the owner for this business and I have the sole authority towards my own business. Nobody can question me. I need not answer anyone. Whenever I feel like working, I can work. Whenever I want to close my work, I can close my work, and it is all into மை கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா எம்ப்ளாயி ஸ்டேட்டஸ் அப்படின்றது சொல்றோம். த ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் பிசினஸ் மேன். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் அப்படின்னா டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. What do you mean by targets அப்படின்னா, see, when you become an employee of a company, you will have to work for others' target. When you become the owner of the company, you will have to work for your own talent. Hope you can understand. I'm again telling you, நான் சொல்றது திருப்பி ஒரு தடவை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. When you become an employee for your own company, when you become an employee for others company, you will have to work for others target. Company fix பண்ற டார்கெட்ல நீ ஒர்க் பண்ணும். When you become the employee, when you become என்னப்பா எல்லாம் எப்படியே வந்துட்டீங்க, இன்னும் எத்தனை பேர் வரணும், ஜஸ்ட் ஒன் செக் பண்ணோம்னா வேற யாராவது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இன்னைக்குள்ள நீ இதை பண்ண ஆகணும் அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் டார்கெட் இஸ் ஆல் அபவுட். How many of you don't know about target? Is there anyone in this class sir target? டே ஹரிஷ். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, டார்கெட் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். டார்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, டார்கெட் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இஃப் அட் ஆல் ஐ எம் ரன்னிங் அ கம்பெனி அப்படின்னு நினைச்சுக்கோ. இப்போ அந்த கம்பெனில கிரெடிட் கார்டு விற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிரெடிட் கார்டு விற்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு ஐ வாண்ட் யூ பீப்புள் டு செல் 30 கார்ட்ஸ், அட்லீஸ்ட் 30 கார்ட்ஸ் நீங்க வித்தீங்கன்னா தான் இந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் தருவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 30 கார்ட்ஸ், இதுல ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் இருக்கு, ஒரு செம்ம கேஸ் ஸ்டடி இருக்கு. யாராவது அப்புறமா கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு சார் கிரெடிட் கார்டு கேஸ் ஸ்டடி அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகப்படுத்துங்க. நான் சொல்றேன், நானு அவன் எப்படி சூப்பரா பிசினஸ் பண்ணுவான். எஸ் சார், ஆல்ரெடி வந்து நீங்க சொன்னது ஏதோ சொன்னீங்க, you need to sell at least 30 கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கிற பேங்க் எம்ப்ளாயோட கதையை கேட்டா டங்கு வர டாரா கீஞ்சிரும். ஓகே, இட் இஸ் நாட் தட் ஈஸி டு ஒர்க் as a bank employee. I will tell you, my brother is working as a bank employee and he is a regional director for one particular sector. அவனோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 கோடி ரூபாய் பர் மந்த். 2 கோடியா 5 கோடியான்னு தெரியல. I'm not very sure. I will ask him and tell you tomorrow. 5 கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன். 5 கோடி ரூபாய்க்கு அவன் பிசினஸ் பண்ணணும். 5 crores அவன் பிசினஸ் பண்ணனா சரி, ஓகே, 5 கோடிக்கு ஒரு செக்டர்ல பிசினஸ் பண்ணி முடிச்சா போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு 5 crores அப்படின்னா மேட்டர் முடிஞ்சு போச்சுன்னா அப்படி கிடையாது. அந்த 5 crores-லயே இன்சூரன்ஸ் தனியா பிரிப்பாங்க, அப்புறம் வந்து டெபாசிட்ஸ் தனியா பிரிப்பாங்க, கரண்ட் அக்கௌண்ட் தனியா பிரிப்பாங்க, அப்புறம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் தனியா பிரிப்பாங்க. அப்புறம் எந்தெந்த கம்பெனிஸோட மர்ஜ் பண்ணிருக்காங்கன்னு இட் இஸ் 30 crores. 30 crores. ஒரு மேனேஜரோட டார்கெட் வந்து 30 கோடி ரூபாய். அந்த 30 கோடி ரூபாய் டார்கெட்டை வந்து அவன் முடிச்சே தீரணும். அந்த 30 கோடி ரூபாயில 30 கோடிக்கும் நான் இன்சூரன்ஸே கொண்டு வந்துடுறேன்னா அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. இந்த 30 கோடிக்கும் நான் சேவிங் பேங்க்ஸ் அக்கௌண்டே கொண்டு வந்துடுறேன்னா அதையும் ஒத்துக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி அவனை என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ண சொல்லுவாங்க, ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா the company will fix target. இன்னைக்கு இவ்வளவு சேல் பண்ணணும், நீங்க இன்னைக்கு இதை நீங்க முடிக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் கொடுப்பாங்க. இது கம்பெனி ஃபிக்ஸ் பண்ற டார்கெட். why the company is fixing the target? The company is fixing the target because
if you can achieve the target, the company will also make profit. If the company is making profit, then the company will be in a comfortable position to give you the salaries. If you are not achieving the target, the company will not be able to get profit. If the company is not able to get the profit, the company will not be able to pay you the salaries. இதனால உங்களை டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதனாலதான் பெட்ரோல் பங்க் நீங்க போனா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன கணக்கு இருக்குன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பம்ப்ல இருந்து அட்லீஸ்ட் நீ ஒரு 500 லிட்டர்ஸாவது போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் இருக்கும். ஏன்னா ஒருத்தன் வந்து போடாமையே ஓபி அடிச்சுன்னு சுத்திட்டு இருந்தாங்கன்னா தட் இஸ் அ லாஸ் ஃபார் த பெட்ரோல் பங்க். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே ஆக்டிவா வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு பம்ப்லயும் ஒருத்தருக்கும் டார்கெட் வச்சிருப்பாங்க. பெட்ரோல் பங்க்லயே போனீங்கன்னா கூட நீங்க நின்று இருந்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போட்டாலும் அதே ரேட்டு தான். பட் இந்த பக்கம் வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா டார்கெட் அப்படின்னு இருக்கும். ஹோட்டல்ஸ்க்கு போனா கூட சரி, ஒரு ஹோட்டல் என்னன்னா ஒரு சர்வர் வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு பில் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இஃப் யூ ஈவன் கோ டு அ சாரி ஷாப், நீங்க அது காஞ்சிபுரம் போனீங்கன்னா, காஞ்சிபுரம்ல ஏதாவது பட்டுப்பட வாங்க போனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த காஞ்சிபுரம்ல நீங்க சாரி வாங்கிட்டு போகும்போது கூட அங்க ஒரு சேல்ஸ்மேன் வந்து என்ன பண்ணுவான்னா, பில் கவுண்டர்ல என்னோட பேர் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட நேம்ல நம்ம பட்டுப்பட வாங்கும்போது என்ன ஆகும்னா அவனோட டார்கெட்ல அது வந்து அச்சீவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் என்னன்னா, when you are an employer, you will be working for the company, you will be working for the company to achieve his target. But when you become an owner for a company, you will be working for your own targets. So நீங்க உங்களோட டார்கெட்டாக நீங்க ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். when you keep working for your own target, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு அச்சீவ் பண்ணா கூட அதுல இருக்க மொத்த ப்ராஃபிட் உங்களால அனுபவிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீ என்னதான் டார்கெட்டை முடிச்சாலும் உனக்கு வரப்போற சேலரி தான் வரும். பட் இதுவே நீ பிசினஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நீ ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டுக்கு நீ எடுத்துட்டு வந்தீங்கன்னா யூ வில் கெயின் ஹை ப்ராஃபிட்ஸ். உனக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது அதோட மொத்த பலனையும் நீ அனுபவிக்கலாம். நீ கம்பெனிக்கு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணினா அதுல இவ்வளோண்டு சிப்ஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்து உனக்கு ப்ராஃபிட்டா கொடுப்பான். ஆனா உன்னோட பிசினஸ்க்கு நீ ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணினா அதோட மொத்த ப்ராஃபிட்டை நீயே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வி ஆர் கமிங் இன்டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த திங், டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, whenever you will have to decide something, you will have to completely depend upon the company and hierarchy. ஹைரார்கினா இப்ப நம்மளே ஒரு டெசிஷன் எடுக்கணும், நம்ம டிபார்ட்மெண்ட் நம்மளே ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஹெச்ஓடி சார்ட்ட கேட்கணும். சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், ஓகேவா சார் அப்படின்னு கேட்கணும். ஹெச்ஓடி சார் என்ன பண்ணுவாரு, ஒரு நிமிஷம் இருப்பா நான் பிரின்சிபல்கிட்ட பர்மிஷன் கேட்கிறேன். ஹெச்ஓடி என்ன பண்ணுவார், பர்மிஷன் கேட்கிறார். பிரின்சிபல் என்ன பண்ணுவார், ஒரு நிமிஷம் இருக்கு நான் செக்ரட்டரி கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, the faculty has to get the permission from the HOD, the HOD has to get the permission from the principal, the principal has to inform the secretary, and this is the line we can do something. But whereas if it is your own company, உங்களோட சொந்த கம்பெனி நினைச்சுக்கோ, யார்கிட்டயுமே நீ கேட்க வேணா, உன்னோட டெசிஷன் நீ எடுத்துக்க முடியும். ஸோ தட் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெசிஷன் மேக்கிங் அப்படின்ற ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ராங் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ராங் டெசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் எவ்ரி ஒன் கேனாட் டேக் ரைட் டெசிஷன்ஸ். எல்லா தடவையும் ஒருத்தர் வந்து கரெக்டான டெசிஷன் எடுத்துட்டு பக்காவா வாழ்ந்துடணும் அப்படின்னா அது 100% முடியாது. ஓகே, நிறைய தடவை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுப்பாகிறதுனால நீ என்ன பண்ண முடியும்னா அந்த இப்போ உன்னால கரெக்டா ரெக்டிஃபை பண்ணிட்டு நீ எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த தப்புல இருந்து வெளியே வரதுக்கான சான்ஸ். நான் உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு விஷயம் சொல்றேன். இது ஆக்சுவலா ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த கம்பெனி. இட் வாஸ் மை ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி அண்ட் நவ் ஷி இஸ் நோ மோர் இன் தட் கம்பெனி. ஓகே, ஆஃப்டர் ஷி ஃபினிஷ் ஹர் யூஜி, she got into a company. Okay, I will tell you the name of the company also. It is Royal Bank of Scotland. And Royal Bank of Scotland la enna achinu ketina, what is the process they will have to do? Not they will have to check, as I told you earlier, target அப்படினு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டார்கெட்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணிருப்பான். அந்த லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா நம்ம ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறோம், ஐடி ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. என் ஃப்ரெண்டு கூட ஐடி ஃபீல்ட்ல தான் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா ஆர்பிஎஸ்ல போய் 7ஆம் மாடியில வேலை செஞ்சிருந்தான். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு ஒரு எவனா ஒருத்தன் லோன் அப்ளை பண்ணிருப்பான். அந்த லோன் அப்ளை பண்றவங்க கந்தசாமி முனுசாமி எல்லாம் கிடையாது. ராபர்ட், அப்புறம் வந்து கெனடி அப்படின்னு அப்ளை பண்ணுவானுங்க. எல்லாம் ஃபாரின் ஆளுங்க, ஃபாரின் கம்பெனில லோன் அப்ளை பண்ணிருப்பாங்க. அந்த கம்பெனியோட பேக் ஆஃபீஸ் தான் நம்ம இந்தியால வச்சிருக்கோம். அப்ப அங்க லோன் அப்ளை பண்ணதுல நம்ம இங்க ப்ராசஸ் பண்ணுவோம். இப்ப இவங்க எல்லாம் என்ன எம்ப்ளாயிஸ் அப்படின்னு கேட்டா, they will have to check some 72 categories. ஒரு 72 categories. Bye டார்லிங்,
டோட்டலி டிஸ்டர்ப் பண்ணாத. ஸோ 72 கேட்டகரிஸ் இருக்கும். அந்த 72 கேட்டகரிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துட்டு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும்னா ஒரு நாளைக்கு ஒரு எம்ப்ளாயால இந்த மாதிரி எத்தனை 72 செக் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன் எனிவன் கெஸ் இஃப் யூஆர் பட் அதே விஷயத்த நீ பண்ண ஆரம்பிச்சினா அது உனக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து when you're working for a company or when you're working for any organization, there is no space for innovation, invention, discovery. அந்த வெங்காயத்துக்கெல்லாம் டைமே கிடையாது. இருக்கிற வேலையை செய்யுங்க எசமா, அது போதும்னு சொல்லுவாங்க. I will tell you in English also. When you're working for a company, there is no space or there is no time or there is no freedom for your decision, innovation, invention, discoveries. எல்லாத்துக்கும் you don't have time. What will they push you அப்படின்னா, they will force you to finish the work what is assigned to you. அதை தவிர நீ இன்னோவேட்டிவா ஏதாவது யோசிக்கிறன்னா அதெல்லாம் இப்ப யோசிக்க தம்பி, இருக்கிற வேலையை முடிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் இன் பீயிங் அன் எம்ப்ளாயி. இப்ப நீ எம்ப்ளாயா இல்லாம ஒரு கட்டத்துல நீ வந்து நீ தான் அந்த கம்பெனியோட மேனேஜரா இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீ எம்ப்ளாயி இல்லாம அந்த கம்பெனிக்கு நீ தான் ஓனரா இருக்க அப்படின்னும் போது அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யூ நீட் நாட் வெயிட் ஃபார் எனி ஒன். யூ கேன் பி taking your own decision, you can do your own mistakes, and at the same time you can do some innovative things where you can have time. உனக்கு போதுமான அளவு டைம் இருக்கும், நீயே நிறைய இன்னோவேட்டிவா யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இன்னோவேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிஸ்க் பேரிங். whenever you work as an employee, ரிஸ்க் அப்படின்ற ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஒரு எம்ப்ளாயியா இருக்கிற வரைக்கும் ரிஸ்க் அப்படின்ற விஷயம் வெரி வெரி மார்ஜினல், அது ஒரு விஷயமாவே இருக்காது. பட் நீ ஒரு கம்பெனியோட ஓனர் அப்படின்னும் போது ரிஸ்க் அப்படின்ற விஷயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு தப்பான ஸ்டெப்பை வச்சுட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மன்னிப்பு கேட்கறது யாருமே இருக்க மாட்டாங்க, உன்னை நீ தான் மன்னிக்கணும். மன்னிப்போட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் when you're being a owner for the company. I will tell you in English also. When you're working as an employee in a company, if you do certain mistakes, you have some senior person who will be ready to forgive you, or who will be ready to give you some punishment. Either he will throw out of the job or he will give you some punishment. Something will happen. But if you are working for your own self, உனக்காக நீயே வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னும் போது இன்கேஸ் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்புல இருந்து நான் கத்துக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா உன்னால மன்னிப்பு யார்ட்டையும் கேட்க you cannot ask excuse from anyone because you are the person who has to excuse yourself. So the amount of excuse will be very very high. The amount what you have to pay for your excuse will be so much very very high. So அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தப்பு பண்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாயா இருக்கும்போது கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். பட் நீ ஓனரா இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் டு யூ மீன் பை ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இஃப் இட் ஆல் யுவர் எம்ப்ளாயி ஆஃப் அ கம்பெனி, உனக்கு என்னதான் ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்கில்ஸ் உன்னால காட்ட முடியுமான்னு கேட்டா ரொம்ப பெரிய லெவல்ல உன்னோட ஸ்கில்ஸ் உன்னால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. பட் அதுவே நீ வந்து ஒரு ஓனரா இருந்தீங்கன்னா உன்னால உன்னோட ஸ்கில்ஸை வந்து நல்லாவே காட்ட முடியும். உன்னோட ஸ்கில்ஸ் வச்சு உன்னால சம்பாதிக்க முடியும். இதுதான் ஸ்கில்ஸ் அப்படின்றதோட ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். even though if you're more talented, if you're multi-specialized and if you have variant talents, if you don't have qualification, you cannot get into a company. But whereas in a business, if you have talent and if you can do sales, if you're very good at marketing, you don't need any qualification. Just like that, you can be an entrepreneur and you can buy the whole world. Okay. Next, rewards. See, நீ ஒரு எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உனக்கு ரிவார்ட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, 1 கோடி ரூபாய்க்கு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணினா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு மெடலை வாங்கி பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படின்னு ஒன்னு ஏமாத்தி விட்டுருவாங்க. நான் உனக்கு இந்த ரிவார்ட்ஸை பத்தி சொல்றேன். ரிவார்ட்ஸ் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஃப்ராட் அப்படின்றத நான் உனக்கு சொல்லிடுறேன். நீங்க எல்லாம் கேஎஃப்சி போனீங்க வச்சுக்கோ, அந்த கேஎஃப்சி போனீங்கன்னா கேஎஃப்சி போனாலும் சரி, இல்லைன்னா நீங்க இந்த பேங்கிங் செக்டர் போனாலும் சரி, இந்த ஐடிஎஸ் கம்பெனி போனாலும் சரி, wherever you go, people, I don't talk less about those people. I'm sorry if anyone is working in KFC or some other place. I'm sorry if I'm hurting your feelings. It is not about hurting your feelings. It is all about HR techniques. Okay, அங்க என்ன ஆகும் கேட்டா, உனக்கு ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க, ஒரு ஈகிள் கொடுப்பாங்க, அப்புறம் இன்னொரு ஸ்டார் கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஸ்டார்ல எது கொடுக்குறாங்கன்னா, you are considered to be the best employee, you are the employee of
மந்த், யூஆர் எம்ப்ளாய் ஆஃப் த வீக் அண்ட் யூஆர் த எம்ப்ளாய் ஆஃப் த டே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ்லாம் ஒன்று என்ன பண்ண வைக்கணும், ஆல்மோஸ்ட் ஒரு பைத்தியக்காரனாவே மாத்திடும். அந்த பைத்தியக்காரனா மாத்தி என்ன பண்ணோம், யூ வில் பி ஸ்ட்ரைவிங் டு ஒர்க் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். ரொம்ப சீரியஸா வேலை செய்யணும்னு நினைப்ப, உன்னை நீயே மறந்துட்டு நீ அதுல வேலை செய்வ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுதான் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மை டியர் சில்ட்ரன், ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ சம் கேஸ் ஸ்டடி. நான் சொன்னேன் இல்லையா, நான் இந்த ஐடி கம்பெனிஸ்ல எப்படி வேலைன்னா நமக்கு சொல்லிடுறேன். நான் கிளாசிபிகேஷன் ஆஃப் த ஆண்டர்பிரினர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டர்பிரினரோட பிஹேவியரை வச்சு நம்ம கேஸ் ஸ்டடிலாம் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா நம்ம we are lagging behind syllabus. அதனால first we'll try to finish off the syllabus. ஆண்டர்பிரினர்ஸோட பிஹேவியரை வச்சு நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிஹேவியர் என்னன்னு கேட்டீங்கன்னா நேசன்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேசன்ட் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Anybody know what is a nascent entrepreneur? Nascent entrepreneurs. Nascent. New, sir. Very good, my dear. Who is that? Sir, roll number 5, sir. Oh, you're doing any CI, CW or from CBSE? No, sir. General English term it is, so I guessed it. Oh, very good. I'm surprised. Okay, but you're from CBSE, right? No, sir. State board. Hey, Samada, Getra day. Love you, darling. Thank you, sir. I'll meet you, man. I'll meet you. I'm very anxious to meet you, my dear darling. Because இது வரைக்கும் அவனுக்கு பிசினஸ்னாலே என்னன்னு தெரியாது. அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அவன் என்ன பண்ணுவான், சரி நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், he will try starting a new business in which he don't have any kind of experience. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. பட் ஓகே நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது நேசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. What do you mean by no voice? NOVICE? Any idea from anyone? Now don't Google some of the darlings. NOVICE, no voice entrepreneurs. Any idea? I will tell you. No voice entrepreneursக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்காது. ஆல்ரெடி எனக்கு பிசினஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு கேட்டா அவங்களுக்கு பெருசா எதுவும் பிசினஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ராதர் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்றதுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு. நேசன்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் நோ வாய்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேசன்ட் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து they will try to start a new business. பட் நோ வாய்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஏதாவது பிசினஸ் ரன்னிங்ல இருந்துட்டு இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த பிசினஸ்ல வந்து ஃபிட் இன் ஆகணும்னு நினைப்பாங்க. அந்த பிசினஸ் அவன் எடுத்துக்கிட்டு பண்ணணும்னு யோசிப்பான். ஓகே, ஸோ அவன் அந்த பிசினஸ் அப்படியே வாங்கிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் habitual entrepreneurs. What do you mean by habitual entrepreneurs? Habitual entrepreneurs. Habitual entrepreneurs, any idea, any guess, any wild guess? Continuing the same business. Very good. Exactly. A good try, but exactly different. Habitual entrepreneurs அப்படின்னா basically அவன் ஒரு businessman. Okay. Sorry, no darling, no darling. Very good. It's a good guess. Habitual entrepreneursனா அவன் பண்ணிட்டு இருக்க ஒரு பிசினஸ் என்ன பண்ணுவான், க்ளோஸ் பண்ணிடுவான். க்ளோஸ் பண்ணி திருப்பி ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பான். திருப்பி அந்த பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவான். பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சானா அவன் ஹாபிச்சுவல் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் டு யூ மீன் பை சீரியல் ஆண்டர்பிரினர்ஸ்? சீரியல் ஆண்டர்பிரினர்ஸ், So like ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது. Very good. So my question is wrong. So I will change my question. Your answer is right now. I have to change my question. அதை வந்து போர்ட்ஃபோலியோ ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோ ஆண்டர்பிரினர்ஸ் என்னன்னா
அது 10 கடை இருக்கும், அவனுக்கு 10 பிசினஸ் இருக்கும். இப்போ ரிலையன்ஸ் அம்பானி எல்லாம் பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஆண்டர்பிரினர். அவன் வந்து பெட்ரோல் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கான், பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கான், மொபைல் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருக்கான், இன்டர்நெட் இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருக்கான், டிஜிட்டல்லயும் இருக்கான். இன்னும் நமக்கு தெரியாத பிசினஸ் என்னென்னவோ இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, சிமெண்ட் இருக்கு, நிறைய இருக்கு ரிலையன்ஸ். அப்போ டெலிஃபோன் கம்யூனிகேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ். பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்ம இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வேற, இது கம்ப்ளீட்டா வேற, இது கம்ப்ளீட்டா வேற, இது கம்ப்ளீட்டா வேற அப்படின்ற மாதிரி நிறைய பிசினஸ் வச்சிருந்தாங்கன்னா அதை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. I will tell you what do you mean by serial entrepreneurs. Serial entrepreneurs na enna அப்படின்றது நான் சொல்லிடுறேன். Serial entrepreneurs அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, what do you mean by a serial entrepreneur? Serial entrepreneur na என்னன்னு கேட்டீங்கன்னா, the first and foremost thing serial entrepreneur பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிசினஸ் முடிஞ்சிடும், அடுத்து வேற ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ் முடிஞ்சிடும், அடுத்து இன்னொரு பிசினஸ், அப்படியே ஒரு பிசினஸா பண்ணினே இருப்பாங்க. கண்டினியூஸா ஒரு பிசினஸ் பண்ண மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, வாழைப்பழை அப்படின்னு வித்துட்டு வருவாரு. நாளைக்கே பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் அப்படின்மா. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ஏப்பார் காலை எப்படி ஏப்பார் அப்படின்மா. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இடியாப்ப உடகரி அப்படின்மா. என்ன ஒரு நாளைக்கு ஒரு பிசினஸ் பண்ற அப்படின்னா, இதுல பாப்பான், இதுல ஒரு சீசன்ல ப்ராஃபிட் வரும், இதுக்கு மேல அந்த பிசினஸ் பண்ணா அதுல ப்ராஃபிட் வராது. சரி ஓகே, நான் பிசினஸ் மாத்துறேன். அதுல கொஞ்ச நாள் பிசினஸ் பண்ணுவோம், அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் வராது, இன்னொரு பிசினஸ் பண்ணுவோம். போர்ட்ஃபோலியோக்கும் சீரியலுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, போர்ட்ஃபோலியோ வந்து ஒன் டைம் ஹீல் பி ஓனிங் மல்டிபிள் பிசினஸ். சீரியல் ஆண்டர்பிரினர்ஸ் என்னன்னு கேட்டா, he'll be into multiple business, but the problem is that he will close one business and he will start the other business. He will finish that business, he will go with other business. He'll finish this business, he will go with other business. இந்த மாதிரி இருக்கிறது சீரியல் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்னும் சில பேர் இப்போ இன்னொரு கிளாசிபிகேஷன் என்ன சொல்றோம்னா, பேஸ்ட் ஆன் அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அவங்க பிசினஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்னே இருக்காங்க. வாட் டு யூ மீன் பை பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்? பிசினஸ் தான் இதுவே. அது பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்னா என்னப்பா அப்படின்னு கேட்டா, பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ்னா என்னன்னா, அவன் பெருசா எதுவும் தயாரிக்கவும் மாட்டான், எதையும் விற்கவும் மாட்டான், பட் நடுவில் இருப்பான். இன்டர்மீடியேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்மீடியேட்டரி பண்ணுவாங்க. இன்டர்மீடியேட்டரினா எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 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 இப்போ எய்தர் அவன் இன்டர்மீடியேட்டரியா இருப்பான். ஏன்னா ட்ரேடிங் கூட அதே தான். ட்ரேடிங் அப்படின்றது வேற, அதையும் நான் பொறுமையா சொல்றேன் உங்களுக்கு. பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் என்னன்னா, ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா கொடுப்பான், இல்ல அந்த பிசினஸ் எந்த மாதிரி பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவான். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்னு ஒரு கம்பெனி இருக்கு, தெரியுமா? ஹேவ் யூ ஹர்ட் அபௌட் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்? P&G. This program is sponsored by. Can anyone guess and tell me what is the product Procter and Gamble is manufacturing? Any idea? So skincare products. Very good, my dear. Now, whatever the products you name it, that will be marketed and distributed by Procter and Gamble. Procter and Gamble is not a producer of any brand, but it is a distributor of all brands. Can you understand? நான் சொல்ல புரியுதா? இதுக்கு நான் மார்க்கெட்டிங் கிளாஸ் கொஞ்சம் எடுக்கணும். நான் மார்க்கெட்டிங் கிளாஸும் கொஞ்சம் எடுத்துடுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், லிரில் சோப் யாரா யூஸ் பண்ணிருக்கீங்களா? லிரில் சோப், லிரில் வேணா, பியர்ஸ். எஸ் சார். பியர்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே, ஹூ இஸ் தி ஓனர் ஆஃப் பியர்ஸ் சோப்? யாருக்கா தெரியுமா? பியர்ஸ் சோப்போட ஓனர் யாருன்னு யாருக்கா தெரியுமா? பியர்ஸ் வேண்டாம், பியர்ஸ் எடுத்துக்கோ, கோல்கேட் எடுத்துக்கோ, க்ளோஸ் அப் எடுத்துக்கோ, அப்புறம் வந்து வஜ்தாந்த் அப்படின்ட்டு ஒரு பேஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஷாம்பூஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தோட டைரக்ட் ஓனர் யாருன்னு நமக்கு யாருக்கா தெரியுமான்னு கேட்டா, நமக்கு யாருக்குமே இந்த ஓனரு தெரியாது. சரி, அப்ப அந்த ஓனருக்கு எல்லாம் நான் தான் வாங்குறேன்றது தெரியுமானா, அந்த ஓனருக்கு நான் வாங்குறேன்னே தெரியாது. ஹிந்துஸ்தான் லிவர், Hindustan Liver, Unilever, இது yeah. He is not the, again I'm telling, these product உங்கெல்லாம் ஒரே இதுதான். என்னன்னு அவங்க கிட்ட கிளியரா சொல்றேன், இவங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணுவாங்க. they are not the manufacturers. மேனுஃபேக்சர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட நேம் வரும்.
ஏதாவது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட நேம் வரும். ஸோ அந்த கெமிக்கல், மை டியர் சில்ட்ரன், am I audible to you? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. ஸோ ஏதாவது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட நேம் வரும். நீங்க அந்த தடவை டெட்டால் சோப் ஏதாவது ஒரு சோப் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சோப்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெமிக்கல், யூனிலிவர் தான் இருந்தாலும் பின்னாடி ஆர்கேன்னு ஏதோ ஆர்பின் சம்திங் போட்டு ஒரு பிராண்ட் கெமிக்கல் நேம் இருக்கும் சார். அது ஒரு பிராண்ட். அவன் தான் மேனுஃபேக்சரர். அப்ப ஹிந்துஸ்தான் லிவர் யாரு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சோப் தயாரிக்கிறேன். இப்போ பிஜே சோப்ஸ் அப்படின்ட்டு ஒரு சோப் நம்ம தயாரிக்கிறோம் வச்சுக்கேன். இப்ப நான் சோப் மட்டும்தான் என்னால தயாரிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் சோப் எங்கெல்லாம் சேல்ஸ் ஆகணும்னா இந்தியாவில இருக்க எல்லா இடத்துலயுமே சேல்ஸ் ஆகணும், எல்லா இடத்துலயும் சேல்ஸ் ஆகணும். எங்க போய் கேட்டாலும் எனக்கே அந்த ஊரோட பேர் தெரியாது. கண்ணம்பட்டி அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கும், மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர் இருக்கும் கண்ணம்பட்டி அப்படின்னு. அந்த கண்ணம்பட்டியில கூட பிஜே சோப்ஸ் கிடைச்சாதான் அந்த சோப் வந்து மக்களால வாங்கணும். நான் பாட்டு சன் டிவில பொம்மி நைட்டுக்கு பக்கத்துல இந்த சோப்பு பிஜே சோப்ஸ் ஆடு குத்துறேன். மக்கள் எங்கேயா போய் பிஜே சோப்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் இல்லப்பா அப்படின்ட்டானுங்கன்னா அந்த ஆடை நான் போட்டு வேஸ்ட் தான். அப்ப நான் என்ன பண்ணும், அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுக்கிட்டு மக்கள் போய் வாங்கணும்னு நினைச்சா அவன் கொஞ்சம் தூரம் நடந்து அவன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையில போய் வாங்கணும்னு நினைச்சானா அந்த சோப்பை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ பிஜே அப்படின்றவர் வந்து சோப்பு மட்டும்தான் தயாரிக்க முடியும். இந்தியாவில இருக்க எல்லா கடையிலயும் போய் என்னால கொடுக்க முடியுமான்னு கேட்டா 100% என்னால கொடுக்க முடியவே முடியாது. இதுதான் உண்மை. அப்போ ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அப்படின்ற கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், அவங்க கிட்ட வெப் மாதிரி ஒன்று இருக்கும். நான் சொல்றது இன்டர்நெட் கிடையாது, இன்டர்நெட் வெப் கிடையாது. ஓகே, வெப் அப்படின்னா என்னன்னு கேட்டா அவனுக்கு கம்ப்ளீட் நெட்வொர்க் ஒன்று இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், தமிழ்நாட்டுல ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஒன்று இருக்கும். தமிழ்நாட்டுல இருக்க ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் என்ன பண்ணுவான், கிட்டத்தட்ட ஒரு 200 ஜோனா பிரிச்சுட்டு அந்த 200 ஜோனுக்கு அவன் என்ன பண்ணுவான், அந்த பிஜே சோப்ஸை கொடுத்துருவான். அந்த 200 ஜோனுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஜோனுக்கு ஒரு 500 ஜோன்ஸ் இருக்கும். அந்த 500 ஜோனுக்கும் ஒரு ஜோன்லயும் ஒரு 40 ஜோன்ஸ் 50 ஜோன்ஸ் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இட் வில் பி லைக் ரூட். ஓகே, மெயின் வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், மெயின் வந்து இப்போ அந்த பிஜே சோப்ஸ் இருக்கு வச்சுக்கோ. அதை இந்தியாவை என்ன பண்ணுவான், எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டா பிரிச்சிருவான். ஓகே, இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னா அது திருப்பி ஒரு குழப்பமான விஷயம், அதுக்குள்ள நம்ம போவோம். 28 29 நம்ம அப்புறமா சண்டை போட்டுக்கலாம். ஒரு 29 ஸ்டேட் இருக்குன்னா எல்லா ஸ்டேட்லயும் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மெயின் சென்டர்ஸுக்கோ அத்தனை மெயின் சென்டர் திருப்பி அவன் டிவைட் பண்ணுவான். திருப்பி அந்த மெயின் சென்டர்ஸ்ல இருந்து சப்ஸ்டேஷனுக்கு கொடுப்பான். அந்த சப்ஸ்டேஷன்ல இருந்து ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று இருக்கும், அந்த வேர் ஹவுஸ்க்கு போயிடும். அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து என்ன பண்ணுவான்னா மொத்தமா எல்லா கடைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் போவான். இவ்வளவு பெரிய நெட்வொர்க் யார்கிட்ட இருக்கும்னா அந்த ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கிட்ட தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நம்ம சாமியார் ஒரு லேகம் வைக்கிறாரு, அதுனா தலையில ஒரு சாமியார் இருப்பாரு, யானையில இருந்து கூட கீழே வந்தாரு. வெரி குட். ஓகே, பதாஞ்சலி சாமியார் வந்து என்ன சொல்றாரு, பிஸ்கெட், பிரெட், கடைசியில சானிட்டரி நாப்கின் கூட அந்த சாமியார் விற்க ஆரம்பிச்சாரு. ஓகே, சாரி அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பிஸ்கெட் இருக்கு, பிரெட் இருக்கு, ஆயில் இருக்கு, அதுலயே மாரி பிஸ்கெட் இருக்கு, அதுலயே குட் டே பிஸ்கெட் இருக்கு, அதுலயே மில்க் பிஸ்கெட்ஸ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே கிராக் ஜாக் பிஸ்கெட்ஸ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ்ட் இருக்கு, ஆயில் இருக்கு, தோரம்பருப்பு இருக்கு, உளுத்தம்பருப்பு இருக்கு, புளி இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு, அப்புறம் மசாலா வகைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு கம்பெனியால ஒரு பொருளை தான் தயாரிக்க முடியும். பட் கிட்டத்தட்ட 200 பொருளை ஒரு கம்பெனியால எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% 200 பொருளை அந்த கம்பெனி தயாரிக்கல. அந்த 200 பொருளை வேற யாரோ தயாரிப்பாங்க. வேற யாரோ தயாரிக்கிற பொருளுக்கு நம்ம என்ன பண்ணுவாரு, அவரோட பேர் வச்சிருப்பாரு. அந்த பேரை வச்சுட்டு சர்க்குலேஷன் இன்னொரு ஆள் பண்ணுவார். இப்ப இவங்க எல்லாருமே பண்றது பிசினஸ் தான். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் சில்ட்ரன்? இஸ் இட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுச்சு சார். ஓரளவுக்கு புரியுதா? எஸ் சார். நினைக்கிற மாதிரி இப்போ மஞ்ச் சாக்லேட் ஒருத்தர் பண்றாரு, அவரே எல்லா கடையிலையும் எடுத்துட்டு வந்து வித்துட்டு அவரே எல்லா கிட்ட இருந்து லாபத்தை வாங்குறதுலாம் முடியவே முடியாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். இன்னைக்காவது ஒரு நாள் நீங்க முடிஞ்சா என்ன பண்ணுங்கன்னா, சார் இந்த பேர் நம்ம இருக்கே, வால்மார்ட்டோட கேஸ் ஸ்டடி சொல்லுங்க சார் அப்படின்னு கேளுங்க. வால்மார்ட்டோட கேஸ் ஸ்டடி வந்து இதுக்கு சம்பந்தப்பட்டது தான். நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்போ க்ளோஸ் அப், இப்போ டூத் பேஸ்டோட விலை, கோல்கேட் டூத் பேஸ்ட் வந்து 135 ருபீஸ் நினைச்சுக்கோ.
ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா நம்ம அண்ணாச்சி கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா 135 ருபீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ரிலையன்ஸ் சூப்பர் கோல்கேட் கிடையாது. அதே கோல்கேட் பேஸ்ட நான் என்ன பண்றேன், 135 ருபீஸ் இல்லாம உனக்கு 70 ருபீஸ்க்கு தரான்றான். லெஸ் தென் ஹாஃப் பிரைஸ் என்னால கொடுக்க முடியும்ன்றான். ஏன்னா பைத்திய மாதிரி பேசுற, ஹாஃப் பிரைஸ் கூட எப்படியா கம்மியா கொடுக்க முடியும்னா, நீ என்ன ப்ராடக்ட் சொன்னாலும் சரி, லேஸ் சிப்ஸ் 5 ரூபாவா, அதை நான் 2 ரூபா 50 பைசா தரேன். பிசினஸ் அப்படின்ற சைக்கிள்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் யூ மீன் பை ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஸ்? ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஆண்டர்பிரினர்ஸ்னா மெயினா ட்ரேட் மட்டும் பண்ணுவாங்க. வாங்குவாங்க, வாங்கினதை விற்பாங்க, வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க. they will buy the product, they will sell the product, they will deduct some money. ஓகே, அவ்வளவுதான். இதுல வந்து இதுதான் விஷயம். ஸோ இது வந்து பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they deal only with industrial products. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் அவங்க டீல் பண்ணுவாங்க. அவங்க இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவாங்க. கார்பரேட் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவாங்க, they go with only corporate sector. கார்பரேட்ல இருக்க பிசினஸ் மட்டும் அவங்க பார்ப்பாங்க. அதான் கார்பரேட் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவாங்க, they deal only with agriculture. ஸோ அவங்கள அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கிளாசிபிகேஷன் இருக்கு. அந்த கிளாசிபிகேஷன் என்ன, இன்னோவேட்டிவ் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னா தே வில் ட்ரை டு ஃபைண்ட் அ நியூ கான்செப்ட். ஒரு புது கான்செப்ட் அவங்க பண்ணுவாங்க. ஒரு புது கான்செப்ட் அவங்க பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து ஒரு பிசினஸ் ஐடியாவை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சு அது மூலியமா பிசினஸ் பண்ணா அவங்கள இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவாங்க. இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவாங்க. வாட் டு யூ மீன் பை இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ்? எனி கெஸ்? Any guess? Imitative? சார் ஒருத்தனை பண்றதை பார்த்து அப்படியே இன்னொரு வெரி குட் சொல்லலாம். அவ்வளவுதான். ஈயச்சாங் காப்பி அடிப்பான். இப்போ நம்ம டிக்டாக்லயோ அதுலயோ இதுலயோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புறம்போக்கு எச்சக்கல நாய் மாடில இருந்து குதிச்சிருக்கும். இந்த நாயும் அதே பார்த்து மாடில இருந்து குதிக்கும். இது சொந்தமா ஏதாவது பண்ணது, இது ஏதாவது அவன் பண்றதை பார்த்து காப்பி அடிச்சு மேல இருந்து கீழே குதிச்சு காலை உடச்சிக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லுவாங்க. ஏதாவது மத்தவங்க பண்றதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறது இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பி கேட், எக்ஸாக்டா சொல்லணும்னா காப்பி கேட். ஓகே, அடுத்தது வந்து ட்ரான் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை ட்ரான் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரான் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்றவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை ஏற்கனவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம் சைடு போய் பாத்தீங்கன்னா இந்த சிற்பங்கள் இன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க. தே ஆர் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் ட்ரெடிஷன் மாறினாலும் சரி, என்னதான் கல்ச்சர் மாறினாலும் சரி, என்னதான் இன்னோவேட்டிவ்னஸ்க்கு போனாலும் சரி, நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள ட்ரான் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஃபேபின் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு. இந்த ஃபேபின் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே பிசினஸ் பண்ணிக்கினே இருப்பாங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. சைலண்டா ஒரு பிசினஸ் மெல்லமா பண்ணிட்டு இருப்பாங்க. பெருசா அவங்களே மாத்திக்கிறதோ இல்ல அப்படி பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் அலக்கடிச்சுக்க மாட்டாங்க. மெல்லமா ஒரு பிசினஸ நாங்களும் உயிரோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிசினஸ பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இன்னையோட கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நமக்கு நான் இன்னும் ஒரு 2-3 கிளாசிபிகேஷன், அந்த 2-3 கிளாசிபிகேஷன் வந்து நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம்.